இன்னைக்கு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன். அது நல்லா டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்துடலாம். இப்போ தட்டி வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சமா டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி வதங்கப்பதான். நல்லா குழஞ்சி தக்காளி நல்லா நீர் மாதிரி வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி சேர்த்துடலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அதுக்கு சேர்த்துனாக்கா. உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கு. இது ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம். ஒன்றா
மீன் ஒரு கொதி வரட்டும். ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துடலாம். வறுத்து பொடி பண்ணி வச்சிருவேன் நான் வீட்டில், அதுதான் சேர்த்துப்பேன், கடையிலாம் வாங்க மாட்டேன். ஓகே, நம்ம மீன் குழம்பு ரெடி. இப்படி இது பண்ணி விட்டுறலாம். லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை, மீதி இருக்கிற கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். ரெண்டாக கிள்ளி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி, ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் பாருங்க, சட்டியில் கொதிக்குது மீன் குழம்பு. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. வாங்க, யார் சாப்பிடலாம்? பாருங்க, மீன் நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் சாப்பிட்டு வரேன். பாய்.